துரோகம், நிறைய துரோகம், மன்னிப்பே கிடையாது. ரமணா படத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வசனம் சொல்லுவார், மன்னிப்பு எனக்கு பிடிக்காத தமிழில் ஒரு வார்த்தைங்க இல்லையா? தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன? மன்னிப்பு. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும், தப்பு பண்ணுறவனை மன்னிக்கக்கூடாது. மன்னிச்சிட்டோம்னா தப்பு தொடரும். என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? என் பிள்ளைகள் கன்னிராசி பிள்ளைகள் நினைப்பதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். கன்னிராசி பிள்ளைகளுக்கு அவங்க யாரையும் சீண்ட மாட்டாங்க. ஆனால் அவங்கள சீண்டணும்னு நினச்சா ஒருத்தவங்களும் நல்லா இருக்க முடியாது. ஆமாம், இந்த கன்னிராசி பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே என்னென்னா, யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல சார். யாரோட நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுனே தெரியல சார். புருஷன் எல்லாத்தையும் கொடுக்குறான், எல்லாத்தையும் செஞ்சான், திடீர்னு விட்டுட்டு போயிட்டான் சார் அப்படின்னு ஒரு கன்னிராசி பொண்ணு சொல்லும். இல்லைன்னா புருஷன் திடீர்னு என்னன்னே தெரில சார், புருஷன் மாதிரியே நடந்துக்க மாட்டேறான் சார் அப்படின்வாங்க. கணவன் மனைவி வாழ்க்கையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு பையன் கன்னிராசியில் பிறக்கிறான்னா, சார் கடவுள் எல்லாம் எனக்கு கொடுக்குறாரு சார், ஆனால் எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை சார், நான் நினைக்கிற மாதிரி ஒரு நிம்மதியாக என்னால் இருக்கவும் இல்லை சார், எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் நல்லா இருக்கிறான் சார், எனக்கு நான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறேன் சார், நிறைய பேரை உயர்த்தி விடணும்னு நினைக்கிறேன் சார், ஆனால் என்கிட்ட இருக்கிறவனா நான் சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டேறான் சார், அவன் பேச்சை தான் நான் கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு நேரம் எனக்கு ஓடுது, திடீர்னு ஒரு நேரம் என்ன நடக்குதுன்னே தெரில, தாறுமாறாக மாறுது சார். அதுமாதிரி கல்யாண வாழ்க்கைங்கிறது எதிர்பார்க்காத சிக்கல்களெல்லாம் எனக்கு சந்திக்குது சார். இப்படி பையங்களுடைய வேலை, பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், கன்னிராசியில் பிறந்தவர்கள் தற்செயலோ கடவுளோ உங்களுக்கு ஒரே ஒரு தீர்ப்பு எழுதுகிறார். என்னன்னா, நீ என்னைக்கு உன்னை உணர்கிறாயோ, இதுதான் என் ரூட்டு, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை நல்லா ஆரம்பிக்கும். உங்களுக்கு லைஃப் சப்போர்ட்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, நண்பர்கள் கூட இருக்கலாம், நல்ல மனுஷங்க கூட இருக்கலாம். எனக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் என்னுடைய லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லுக்கு காரணமாக இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. கன்னிராசிக்காரர்கள் யார் வேணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த உலகத்தில் ஆதாயம் பெறக்கூடியவர்கள் அனைவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நோட் திஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் முக்கியம். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? உங்களால் ஆதாயம் பெறக்கூடியவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்களால் ஆதாயம் பெறாதவர்கள் என்ன பண்ணுறாங்க? உங்களை தள்ளி விட்டு போயிடுறாங்க. இன்னொருத்தவங்க யார்? நீங்கள் உயர்வதை பிடிக்காதவர்கள் உங்களை தள்ளி விட்டு போகிறாங்க. நீ உயர்ந்துட்டா பெரிய கஷ்டம். என்னையா நீயே எப்படி உயர்ந்துக்கிட்டே போகலாமா? என்னம்மா நீ ஜெயிச்சிருவோப்புலக்கு, நீ பெரிய ஆள் ஆகிடுவோப்புலக்கு, அச்சுச்சோ நாங்களும் அப்புறம் என்ன அப்படின்னு நம்மளை முன்னேற விடாமல் தடுத்துருவாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தடுப்பாங்க. டேய் என்னடா என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன்டா எனக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளே கேட்போம். என்னாச்சுடா உலகம், தர்மமே இல்லையா? நேற்று ராத்திரி நம்மள்ட்ட நல்லா பேசியிருப்பான், மறுநாள் காலையில் நமக்கு ஆப்போசிட்டாக பேசுவான். அப்போ நமக்கே தோணும், இதை நேற்று ராத்திரி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்டா, நான் உனக்கு ஐடியா கொடுத்துருப்பேனே, நேற்று ராத்திரி என்கிட்ட சொல்லியிருக்கலாமாப்பா பொண்டாட்டி கேட்கும். ஆனால் புருஷன் காலையில் கோர்ட்டில் நிற்பான், இல்லைன்னா யார்கிட்ட பஞ்சாயத்து, அது மாதிரி பிரச்சனை. இது எப்படின்னா, ஃபேமிலியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும்,
வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கட்டி மேய்க்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டத்தையே கன்னிராசி பார்த்து பார்த்து சலிச்சு போயிடும். சார் நான் சின்ன வயசு சார், சின்ன வயசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கடனை வாங்கி லோன் எடுத்து பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு அளவுக்கு சர்க்கியூட்டெல்லாம் ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு நல்லா வர வேண்டிய நேரத்தில் என் வீட்டில் என் பொண்டாட்டி எனக்கு போர்க்கொடியாக இருக்கா சார். பூங்கொடியாக இருக்க வேண்டியவ போர்க்கொடியாக இருக்கிறா சார். பையன் சொல்லுவான், தம்பி நீ கன்னிராசியா? ஆமாம் சார். அவசரப்பட்டியடா தம்பி. அடுத்த வார்த்தை அதுதான், அவசரப்பட்டியடா தம்பி. அப்போ கன்னிராசிக்காரவங்க என்ன தான் செய்யணும்? கடவுள் என்ன நினைக்கிறார்? அவசரப்படக்கூடாது. முதல்ல அதுதான். நிச்சயமாக உங்களுக்கு விதி மாறும். எதிரியை குறைச்சி மதிப்பிடாதீங்க, யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏன்? உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. யானைக்கும் அடி சேர்க்கும். பல ஜென்மம் செய்த பாவம் தீரும். கன்னிராசி பிள்ளைகளே, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யாரையும் சாதாரண ஆளாக நினச்சிடாதீங்க. யாரையும் இது என்ன ஆகப்போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. எதுவும் நிரந்தரம்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் என்னைக்கு ஒன்று நிரந்தரம் நினைக்கிறீங்களோ அங்கே அடிச்சிடும். அப்போ என்ன தான் சாமி நான் நினைக்கிறது? கன்னிராசியில் பிறந்தவங்க உங்கள் பிளானை இன்னொருத்தவங்க தெரியாத வரைக்கும் உங்களுக்கு யோகம். உங்கள் பிளானை இன்னொருத்தவங்க தெரியாத வரைக்கும். புளி மூட்டையில் புளி இருக்குன்னு வச்சிங்களேன், என்றைக்குமே புளி மூட்டை பிரச்சனையே கொடுக்காது. புளிக்குள்ளே புளி சிக்கி சிக்கி இருக்கும். இந்த நெல்லிக்காய் மூட்டைன்னு ஒன்று இருக்கும். அந்த மூட்டையில் சின்னதாக ஒரு ஓட்டை இருந்தால் கூட போதும். ஒரு நெல்லிக்காய் வெளியில் போவோம், அடுத்த நெல்லிக்காய் வெளியில் போவோம், அடுத்த நெல்லிக்காய் வெளியில் போவோம், மூட்டை காலியாகிடும். என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் புளி மூட்டை மாதிரி வச்சுக்கணும். இதுதான் கன்னிராசியோடைய தந்திரம். தந்திரம் மிக்கவர்களாக நீங்கள் வாழணும். கடவுள் சான்ஸ் கொடுக்குறாரு. மிஸ் பண்ணலாமா? இறக்கம் காட்டலாமா? பாவப்படலாமா? நீங்கள் சொன்னால் 4 பேர் கேட்கணும். ஆனால் 4 பேர் சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரியே நடிக்கணும். இதுதான் கன்னிராசி. தெரிஞ்சுக்குங்க. 4 பேர் சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரியே நடிக்கணும். ஆனால் நீங்கள் நினைக்கிறத தான் நடத்தணும். இதை விட்டுட்டு நீங்கள் இழந்த பழம், ஏன் நெல்லிக்காய், இதையெல்லாம் ஒரு மூட்டையை கட்டி வைக்க முடியாது. நெல்லிக்காய் வந்தோன்னே என்ன பண்ணணும்னு இப்போ கேட்குறீங்களா? ஊறுகாய் போட்டுருங்க. ஊறுகாய் போட்டால் என்ன பண்ணும்? நெல்லிக்காய் ஓட முடியாது. நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். சார் எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது சார், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்லா போயிட்டுருக்கு சார், ஹெவியாக போயிட்டுருக்கு, நல்லா சூப்பராக இருக்கேன் சார், என்கிட்ட இருக்கிறவங்களாம் ரொம்ப நம்பிக்கையானவங்கள சார், இப்படி மட்டும் கன்னிராசிக்காரங்களாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கல உங்களை. நீங்கள் இப்படி பேசுகிறது, யாரையாவது நம்பி பணத்தை கொடுக்கறது, யாரையாவது நம்பி பணத்தை வாங்கிக்கிறது, நீங்கள் இப்படி நம்பியே ஏமாந்து போகிறீங்க. எல்லாம் உங்களுக்கு குழிப்பறிக்கவே நிற்கிறாங்க. அது தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றம் யாருக்கு பிடிக்காது? கடவுளாக கொடுக்குறான் நமக்கு முன்னேற்றத்தை. இந்த முன்னேற்றம் மற்றவருக்கு பிடிக்காது. பிடிக்காதவனை ஏன் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு? ஆனால் அதே நேரத்தில் யாரையும் விட்டுடக்கூடாது. கன்னிராசிக்காரவங்க வாழ்க்கை எப்பயுமே என்னன்னா, அண்ணனைய முடிவை நீங்களே எடுங்க, உங்கள் முடிவை யாரும் தெரியாமல் பார்த்துங்க. தேவ ரகசியம். தேவ ரகசியம். ஒருத்தவங்க மேலே கை போடுறோம், அது கழுத்தில் கை போடுறதும் போட்டோம்னா, இது நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த கழுத்துலேருந்து எடுத்துடாதீங்க. நல்லதோ கெட்டதோ அதோடய ட்ராவல் பண்ணும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த காலகட்டம், இந்த பிரபஞ்சம் நிறைய பாடத்தை இப்போ கற்றுக் கொடுக்குது. பொறுமையாக லிசன் பண்ணுங்கள், ஏற்றுக்குங்க, புலி மூட்டையாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லா உறவுகளும் உங்கள்கிட்டருந்து விலக தான் பார்க்கும், உங்களை டவுன் பண்ண தான் பார்க்கும். நீங்கள் யாரையும் நம்பிலாம் இறக்கம்லாம் படவே வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ், அந்த ஃபேஸை யாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. உங்கள் முகவரி
நீங்கள் உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போகும். உங்களுடைய முகத்தில் இருக்கிற நீங்கள் ரணமாக இருக்கட்டும், காயமாக இருக்கட்டும், எவங்கிட்டையும் போய் நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன்டான்னு சொல்லாதீங்க. அப்படி தான் சொல்லுவான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டான். ஆஹா கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான்டா, நமக்கு ஏதோ நல்ல நேரம் ஆரம்பிக்குதுடா அவன் நினைப்பான். வேண்டாம், பலன் இல்லை. சரியா? கன்னிராசிக்காரர்களுக்கு சில சூட்சமத்தை அடுத்த பதிவில் சொல்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.